ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஒரு நேந்திரம் பழம் வச்சு ஒரு டோனட் செய்ய போகிறோங்க. இது ரொம்ப சிம்பிளு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 2 நேந்திரம் பழம் எடுத்து வேக வச்சுருக்கேங்க. ஆவியில் மட்டும் இந்த நேந்திரம் பழத்தை அப்படியே ஒரு இட்லி பாத்திரத்துலேயே ஒரு வேக வைக்கிற பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா நல்ல பூ மாதிரி வெந்துடுங்க. இப்போ இதை மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட மற்ற என்னென்ன பொருள் சேர்த்துறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. அந்த தேங்காவை போட்டுக்கிறோங்க. பழத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க. இது நான் மேல் மூடி இருக்கும் இல்லைங்களா, பெரிய மூடி, அந்த மூடியில் ஒரு மூடி அளவு தேங்காய் எடுத்துருக்கேங்க. இந்த தேங்காயும் பழமும் நல்லா பெசரி விட்டுருங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் மிக்சியில் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு முடிஞ்ச துருவி போட்டுக்கோங்க. துருவி போட்டால் தான் நல்லாயிருக்குங்க. இப்போது ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. அப்புறம் வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. நாட்டு சக்கரை இருந்தால் கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போது அதுவும் இந்த பழம், தேங்காய், வெல்லம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அதில் கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்குங்க. அந்த தண்ணியை நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இதில் நம்ம கொஞ்சம் மாவு சேர்த்து போகிறோம். அது நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கிறோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோங்க. அரை ஸ்பூன் இல்லைங்க, ஒரு நூல் அளவு. அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா இருக்கு இல்லைங்களா, ஆப்பச்சோடா, அது கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. அது ஒரு நூல் அளவு தான் போட்டுக்கிட்டோங்க. இப்போ பாருங்கள், இது தண்ணியே தளர்வாக இருக்குது இல்லைங்களா, அதனால் இது கூட இதுக்கு பாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மாவு சேர்த்துக்கிறோங்க. அதான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறோங்க. மைதா போடக்கூடாது, கோதுமை மாவு போட்டு செஞ்சால் ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ அந்த பழத்துக்கு எவ்வளோ மாவு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு இது ஒரு கப் அளவுக்கு மாவு தேவைப்பட்டுச்சுங்க. இது மாதிரி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உருட்டை வரணுங்க. நீங்கள் கையில் எண்ணெய் தடவிட்டு கூட உங்களுக்கு பிசைகிறதுக்கு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கையில் நான் நெய் தடவலைங்க, நெய்யோ எண்ணெயோ தடவிக்கிட்டு நீங்கள் இது மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வருங்க. இப்போது ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு நமக்கு வடைக்கு ஓட்டை போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அதிர்சத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு ஓட்டை மாதிரி போட்டுட்டு ஹோல்ஸ் ஒன்று போட்டுட்டு நம்ம தேங்காய் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெய் தட்டுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக வருங்க. இந்த பால்ஸ் பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். அதே மாதிரி இந்த ஹோல்ஸ் போடுறதுக்கும் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வருங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட எல்லா டோனட் மாதிரி இருக்கிறது ரெடி ஆகிடுச்சுங்க, நேந்திரம் பழம் எல்லாமே. இப்போ இதை தேங்காய் எண்ணெயில் தான் நான் டீப் ஃப்ரை பண்ணுறேங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆகிடும், உள்ளே பழம் வேகாது. அதனால் இது மாதிரி பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா எடுத்திங்கன்னா நம்மளோட நேந்திரம் பழம் டோனட் ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்குங்க. இது மேலே கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக. இப்போ நான் கொஞ்சம் பொடிச்ச சுகர், ஒயிட் சுகர் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு டீ ஸ்ட்ரெயினரில் போட்டு இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம டோனட் மாதிரியே இருக்குங்க. மேலே இந்த சுகர் கோட்டிங் போட்டிங்கன்னா இன்னும் அதுக்கு ஒரு ரிச்னஸ் கிடைக்குங்க. அவ்வளோதான், நம்ம நேந்திரம் பழ டோனட் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.